ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் வீலாக்ஸ். நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து பார்க்க போறோங்க. ஸோ சென்னையில நிறைய பேர் வந்து அவங்களோட லேண்ட் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, தேடிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு பில்டரை வந்து தேடிட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஸோ நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு வீடு கட்டணும். ஸோ ஒரு நல்ல ஒரு பில்டர் இருந்தா போதும். அதுவும் வந்து பிரைஸ் பொறுத்தவரை அஃபோர்டபுளா பண்ணி தரணும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்ல தரமான வீடு வந்து எனக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாலும் சரி, பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தாங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை ஆவடியில இருக்க பருத்திப்பட்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த லொகேஷனை பொறுத்தவரைய நம்ம ஸ்ரீ கணபதி பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க, G+2. ஸோ இந்த வீடு பொறுத்தவரைய ஒரு பாண்டிச்சேரி ஸ்டைல்ல, ஒரு பிரெஞ்சு டைப்ல வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா மாடர்னா எலிவேஷன்ல யூஸ் பண்ணி சூப்பரா வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடு கட்டதுக்கான பட்ஜெட் பொறுத்தவரையும் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 2026ல வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான பிரைஸ் தான் நாங்க சொல்றோம், சரிங்களா? ஸோ இந்த வீடு எக்ஸ்டீரியரே இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்டீரியர் எப்படி இருக்கும்? சூப்பரா பார்த்து ஒரு ரூமும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்து காட்டுறேன். ஸோ நீங்க வந்து சென்னையில ஒரு பில்டரை தேடிட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தேடிட்டு இருந்தாலும் சரி, மெட்டீரியல் கான்டாக்டோட ஒரு ஆள், நல்ல ஒரு பெஸ்டான பர்சன் வந்து தேடிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளியரா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வண்ணி நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ரீசன் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரி கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி பில்டர்ஸோட ப்ரொப்ரைட்டர் நம்மளோட ஐயப்பன் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஹவுஸ் வந்து கட்டியிருக்காரு. ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கரெக்டான பில்டர்ஸை தேடிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கணபதி பில்டர் ஐயப்பன் பேசுகிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடியில் உள்ள பருத்திப்பட்டில் வந்து இந்த சைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35க்கு 50. ஸோ டோட்டல் வந்து 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். G+2 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வித் இது லிஃப்ட்டும் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப்ல நம்ம பண்ணியிருக்கோம்? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும். எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கணும், ஒரு பாண்டிச்சேரி ஸ்டைலில் இருக்கணும் ஒரு ஓனரோட ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக எலிவேஷன் ரெடி பண்ணி, ஸோ அந்த ஒரு அவங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு ஐயப்பாக்கத்து ஆவடி பருத்திப்பட்டு வந்து இந்த வீடை பார்த்தானா, என்னடா இது இங்கே போய் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு எல்லாருமே கேட்கணும், பிடிக்கும். எல்லாரும் வந்தவொடனே வா ஃபேக்டர் இருக்கணும். அவங்களுக்கு பார்த்தவொடனே என்னடா அப்பா ட்ரெடிஷனாக இருக்குது, பட் ஆனால் பாண்டிச்சேரி உள்ள ஸ்டைலையும் இங்கே பண்ணியிருக்காங்களேன்ற ஒரு திங்கிங் கொண்டு வர அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ இன்னொரு ஃப்ளோரை நம்ம வந்து காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் ஒரு வீடு கட்டணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஸோ வீடு ஆல்ரெடி நான் வந்து கட்ட போகிறேன், அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ளோர்ல ஒன் பை ஒன்னா எப்படி வந்து இன்டீரியர் பிளஸ் வந்து சிவில் ஒர்க் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சிவில் ஒர்க் மட்டும் தனியா பண்ணியிருக்கோம், இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் தனியா பண்ணியிருக்கோம். இது ரெண்டு சேர்த்து ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? அதுவும் வந்து ஸ்கொயர் ஃபீட் பொறுத்தவரையும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் சென்னையில. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ கஸ்டமர் பார்த்த வரையும் ஓப்பன் கிச்சன் கேட்டாங்க. ஸோ அதனால டைனிங் பிளஸ் ஓப்பன் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் சைஸோட பார்த்தீங்கன்னா 10க்கு 11 சைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ வித் இது எல்லாமே மாடல் கிச்சனோட பண்ணியிருக்கோம். ஸோ சிம்னி ப்ளஸ் ப்ராப்பர் வென்டிலேஷனோட பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் இன்டீரியர் கூட நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடலாம், பட் ஆனால் இந்த கிச்சனுக்கான வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கரெக்டாக கவனித்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைம் வந்து ஸோ இந்த கிச்சனில் தான் அவங்க வந்து ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேசிஸாக வேணும். ஸோ எந்த சைடும் ஸோ லெஃப்டாக ரைட் வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸோ ஓரளவுக்கு ஸ்பேசிஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம் இன்டீரியர் வைஸில். கிச்சனில் வந்து டைனிங் ஹால் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான டைனிங் ஹாலோட மெயின் பர்பஸ் வந்து ஸோ இந்த வென்டிலேஷன் தான். ஸோ இந்த வென்டிலேஷன் இவ்வளோ பெரிய வென்டிலேஷன் எதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பீங்க. ஸோ அவங்க மார்னிங்கும் சரி எல்லாமே வந்து டீ காஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா UPVC வென்டிலேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து கிரில் வந்து MSல கொடுத்துருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்காக. ப்ளஸ் இதில் வந்து மஸ்கிட்டோ நெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைனிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பேசிஸாக இருக்கணும். எப்படியும் ஒரு 6 பேர் டைனிங் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஸ்பேசிஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதுலேயே வந்து வாஷ் மிஷின் ஏரியாவும் செட் வித் மிரரோட இன்டீரியர் மிரரோட கொடுத்துருக்கோம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ரொம்ப விரும்புவீங்க. ஸோ இப்போ வாங்க டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரூம் நம்பர் 3 சைஸ் பார்த்தீங்கன்னா 12x11 சைஸில் பண்ணியிருக்கோம். வித் இன்டீரியரோட பண்ணியிருக்கோம். கபோர்ட் ஒர்க் வால்ட்ரோப் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸோ இது மேக்ஸிமம் வந்து 2 வென்டிலேஷன் வச்சிருக்கோம். ஸோ எல்லாம் என்னோட சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூமே வந்து 2 வென்டிலேஷன் கம்பல்சரி நான் கொடுப்பேன். கஸ்டமரே வேணாம்னு சொன்னாலும் நான் அவங்க கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா வென்டிலேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க தூங்கி எழுந்துக்கும் போதும் அந்த வெளிச்சம் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அந்த ஒரு அவங்களுக்கு அந்த நாளே வந்து எனர்ஜெட்டிக்காக போகும். ஸோ அதனால 2 வென்டிலேஷன் வச்சு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் உள்ள வென்டிலேஷன். ஸோ இவங்களுக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எதிர்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீல் பெட்டர் இது பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடும் ஒரு வென்டிலேஷன் வச்சிருக்கேன். ஸோ 4x4 வச்சிருக்கோம். பெட்ரூம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக எதுக்காக 2 விண்டோ வச்சிருப்பான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ என்னன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நைட்டு நம்ம தூங்குறோம். ஸோ ஃபுல்லாக வீடு வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த 2 வென்டிலேஷன் வைக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வந்துட்டு ஸோ ஆல்ரெடி இருக்க ஏர் வந்து எக்ஸிஸ்டிங் ஏர் வந்து வெளியே இந்த சரியாக வெளியே போகும். ஸோ அதுக்காக தான் மெயின் நாங்கள் பார்த்து எல்லா பெட்ரூம் வைஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் பாருங்க வீடியோவை. ஸோ இப்போ பெட்ரூம் நம்பர் 3 வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம். அந்த டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 3 BHK பண்ணனால ஸோ இந்த சைஸஸ்க்கு வந்து பாத்ரூம் சைஸஸ் வந்து மினிமம் சைஸஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் அவங்க கேட்ட 3 BHK வந்து கரெக்டாக செட் பண்ணி கொண்டு வர முடியும் டிராயிங் வைஸும். அட்டாச் பாத்ரூம் பெட்ரூம் நம்பர் 3 வந்து இந்த பாத்ரூம் சைஸ் வந்து 4x6.5 பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மெயின் இந்த வீட்டோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போர்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓனரோட லிவிங் ஹால். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x12 பண்ணியிருக்கோம் வித்து. ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ ஓனருக்கு ஏற்ற டேஸ்ட் வைஸும் சரி, அவங்க எப்படி கேட்டிருக்காங்க இன்டீரியர் வைஸும் சரி, ஸோ எல்லாமே பார்த்து அவங்களுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து ஜென்ஸும் இருக்கட்டும், கிட்ஸ் இருக்கட்டும், ஸோ டிவி இருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் டைம் நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். பட் இருந்தும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். ஸோ அதனால எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா ஸோ எந்த சுவிச்சஸுமே உங்களுக்கு வெளியே வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாமே இன்பில்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டிவி வச்சாங்கன்னா ப்ராப்பர் டிவியோட யூனிட் மாடல் மட்டும் தான் தெரியும் தவிர எந்த ஒரு ஒயர்ஸுமே எந்த ஒரு சுவிட்ச் போர்டு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக இன்டீரியர் வைஸ் எல்லாம் இன்பில்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது கஸ்டமர் வைஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லிவிங்லேருந்து இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ கோர்ட்யார்ட் கொடுத்துருக்கோம். கோர்ட்யார்ட் எப்படின்னா மார்னிங் வந்து அவங்க லிவிங் ஹாலில் வந்துட்டு ஒரு கோர்ட்யார்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும், ஒரு வாக்கிங் போகணும்னா கூட ஸோ இந்த ஸ்பேஸை கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு வாக்கிங் போகலாம். ப்ளஸ் ஒரு ஓப்பன் ஏர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதில் ஒரு வாட்டர் ஃபால் கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லிவிங்லேருந்து ஸோ கோர்ட்யார்டுக்கு வந்து இன்பிட்வீன் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஒரு நம்ம யூபிஎஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி குவாலிட்டி பாருங்கள். ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்றது பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஓப்பன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இது வந்து ஒரிஜினல் ஸ்டோனில் பண்ணியிருக்கோம். ஸோ அது மார்பிள்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோனில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும் சரி உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒரு வாக்கபிள் பண்ணலாம். ஸோ வாக்கபிள் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏர் வாங்கலாம். ஸோ விண்டோ வைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம். ஸோ அதனால பார்த்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட இன்னொரு எக்ஸிட் மாரி கொடுத்துருக்கோம். ஸோ 2-in-1 மாரி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். புதுசாக எதுக்கு இப்படி ஒரு சின்ன பீசஸ் வச்சு டைல்ஸில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பீங்க. பட் இது எதுவுமே இல்லை. பட் ஒர்க் வைஸ் எல்லாமே அதிகம் தான். பட் ஆனால் கிளைண்ட் வைஸ் எனக்கு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டனால ஸோ டைல்ஸ்லேயே நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் பாத்வேல லிவிங்கும் டைனிங் ப்ளஸ் கிச்சனோட சென்ட்ரல் பாத்வே தான் மெயின் இந்த வீட்டோட பாத்வே. இந்த பாத்வேல வந்து இந்த டைல்ஸ் வைஸ் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஐடியா பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம் வந்திருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் வந்து கொஞ்சம் மோர்லெஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதர் பெட்ரூமோட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 14x13 வித்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னா இதுதான் ஓனரோட மெயின் மாஸ்டர் பெட்ரூம்னால ஸோ அவங்களுக்கு ஒரு நைட்லேயும் சரி பகல்லையும் சரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கணும். அவங்களுக்கு அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் நீங்கள் பாருங்களேன், இதான் மாஸ்டர் பெட்ரூம். பட் இதில் எங்கேயுமே நாங்கள் டாய்லெட் இருக்கு, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இன்விசிபிள் டோரில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இதில் எங்கே டோர் இருக்குன்னு யாருமே பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஜஸ்ட் இது ஒரு வால் மாதிரி தான் உங்களுக்கு திங்கிங் ஆகும். பட் ஆனால் இது உள்ள ஒரு 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று ஃபர்ஸ்ட் டாய்லெட் கொடுத்துருக்கோம், செகண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்கோம். அந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம்னால ஸோ இதோட டாய்லெட் சைஸ் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருப்போம். இது வித் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet. ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 feet கொடுத்துருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் இது கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் தான் மாஸ்டர் பெட்ரூமான ஒரு லுக்கே இருக்கும். ஸோ அதனால இந்த வைஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நிச் வால் கொடுத்துருக்கோம். நிச் வால் பார்த்தீங்கன்னா ஸோ இது கிரைனைட் போர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ பழைய டைப் இந்த கிளாஸ்ல வைக்கிறது இந்த இதில் பண்ணுறது இல்லாமல் ஸோ ஓரளவுக்கு இந்த சிவில் ஒர்க்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது ஸோ இது எல்லாமே என்னோட இதில் வந்து நான் அவங்களுக்கு ஒரு நியூச்சுவலாகவும் கொடுத்துட்டு ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க ஒரு ஆசையும் ஃபில்ஃபில் பண்ணியிருக்க அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது பாத்ரூம் பார்த்தீங்க, என்னடா இது டோரே இல்லாமல் எப்போ திடீர்னு டோருக்குள்ளே போகிறான்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த ரூமில். ஸோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா உள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் கபோர்ட்ஸ் எல்லாமே உள்ளேயே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு எல் டைப்பில் கொடுத்துருப்போம். ஏன்னா இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸஸாகவும் அவங்க ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வச்சு இது பண்ணுற அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த ஒரு 4 ஃபீட்லேயே நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு இன்டீரியரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதில் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கண்டிப்பாக ஒரு வென்டிலேஷன் வேணும், ஒரு வெளிச்சம் வேணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸோ இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா மெயின் எங்கள் ஸ்ரீ கணபதி பில்டரோட மெயின் நோக்கம் வந்து வென்டிலேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் நாங்கள் மினிமம் எந்த டிராயிங் போட்டாலும் எந்த சைட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளைண்டோட ரெக்கமெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு மெயின் விண்டோ மட்டும் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் ஸ்ரீ கணபதி பில்டர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் என்ன எப்போ பார்த்தாலும் வென்டிலேஷனே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த வென்டிலேஷனோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக தெரியாமல் எதுவும் இருக்காது. ஏன்னா வென்டிலேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கொடுத்து பண்ணுறீங்களோ ஸோ வெளிச்சம் பகல்லையும் உள்ள வரும்போது ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டியை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ அன்னெசரி லைட்டை வந்து போட தேவையில்ல டே டைமில். ஸோ அதையும் மைண்ட் பண்ணி தான் ஸோ நாங்கள் இந்த ஒரு வென்டிலேஷன் பர்பஸை ப்ராப்பராக எங்களோட கைட்லைன்ஸ் படி பண்ணிட்டு இருக்கோம். இதை மேக்ஸிமம் இந்த விண்டோ வைக்கிறதுனால தான், இது ஓப்பன் பண்ணுற பர்பஸ்னால தான் 24 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரெஷ் ஏரை வந்து உள்ளே வாங்க முடியும். ஸோ நம்ம ஏசியாலேயோ மற்ற திங்ஸாலேயோ நம்ம அந்த ஃப்ரெஷ் ஏரை வாங்க முடியாது. ஸோ நம்ம இந்த வென்டிலேஷன் மூலியமா 24 ஹவர்ஸும் நம்ம ஃப்ரெஷ் ஏரை வாங்கிக்கலாம். இதோட முக்கியத்துவம் இதுதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூம் பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரூம் நம்பர் 2. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே சரி. அவங்க கிட்ஸ் ரூம் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்க கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிளாக இருக்கணும். ஏன்னா சின்ன பசங்க அவங்க விளையாடும் போது சேஃப்டி வைஸும் சரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x11 சைஸ் இது. ஸோ எங்களோட ஓனருக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த சின்ன சைஸ்லேயே வந்து எப்படி அவங்க 2 கிட்ஸையும் நம்ம பெட் வைஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெட் நம்பர் 1 பெட் நம்பர் 2 பிளான் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு தேவைன்ற மாதிரி இங்கே ஒரு குஷன் வரும், குஷனில் போட்டு உட்காந்துட்டு இங்கே பாருங்க. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி எல்லா பெட்ரூம்லேயும் 2 விண்டோ வச்சிருக்கோம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பாருங்க, லைவாக பாருங்க. ஸோ எல்லா பெட்ரூம்லையுமே நான் 2 விண்டோ வச்சிருப்பேன். ஸோ எதுக்காகனா வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி காற்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூமில் வந்து ஸோ அவங்க நைட்டு தூங்கும்போது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் அவங்களுக்கு வரணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி மேலே வால்பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம், வந்துடும் வால்பேப்பர். பட் அவங்களுக்கு நைட் ஸ்கை மாரி நாங்கள் பிளான் பண்ணி மேலே இந்த வால்பேப்பர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கிட்ஸை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணுறது தான் எங்களோட முதல் நோக்கமாகவும் வச்சிருக்கோம். அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மெமரிஸ்லாம் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா ரூம் வைஸும் சரி, லிவிங் ஹால், கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹால், நீங்கள் எல்லா ரூமும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எல்லா ரூம்லையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா எங்களோட மெயின் பர்பஸ் வந்து இது கிட்ஸ் ரூம். ஸோ கிட்ஸ் ரூம்னா பசங்க எல்லாமே ஆக்டிவாக இருப்பாங்க இந்த வயசில், சின்ன பசங்க. ஸோ அவங்க எதுவும் வளர்க்கக்கூடாது. ஸோ அவங்க சேஃப்டி இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாமே ஆன்டிஸ்கேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேட் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டைலை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலர்லையுமே நாங்கள் ஃபிகர் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்டைன் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரைனேட் லெதர் ஃபினிஷில் வந்து பிளாக் கிரைனேட் ப்ளஸ் டைல்ஸ் ரைஸில் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வியூ வைஸ் டிஃப்ரென்ஸாக கொடுக்கலாம்னு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரில் கொடுத்துருக்கோம். ஆண்ட்ரில் வந்து உடன் ஆண்ட்ரிலும் ப்ளஸ் வந்து எம்எஸோட கிரில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஆர்கிடெக்ட்லாவே ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வென்டிலேஷன் கொடுத்துருப்போம். எல்லா ஃப்ளோர்லையும் பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வென்டிலேஷன் கொடுத்துருப்போம். இது அந்த சைட் வியூ வந்து பார்க்கும்போது ஸோ அலுமினியம் பிளஸ் பிளாக் இன்டர் கிளாஸ் போட்டீங்கன்னா டஃபன் கிளாஸ் போட்டீங்கன்னா ஸோ லுக் வைஸுமே டிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விண்டேஜ் வியூவும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ இது ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோரோட பால்கனி வந்திருக்கும். ஸோ எல்லா பால்கனிலுமே வந்து அவர் கார்டன் ரொம்ப பிடிக்கனால ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட்னால ஸோ எல்லா ஃப்ளோருமே வந்து ஒரு கவுண்டர் பாக்ஸ் ரெடி பண்ணி ஸோ அதில் கார்டன் செட்டப் ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணியிருப்போம். சிவில்லேயே கொஞ்சம் பிளான்டர் பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ சிவில் ஒர்க் பண்ணிட்டு ஸோ இதுக்கு உள்ள வந்து டேம் ப்ரூஃப் 2-3 கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த கைட்லைன்ஸ் படி கார்டனிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதனால வந்து எந்த ஒரு வாட்டர் லீக்கிங் கண்டிப்பாக ஆகாது. எனக்கு கீழே ஃபுல்லாமே டேம் ஷீட் அடிச்சுட்டு இது கீழே வந்து ஒரு பிளாக் பட்டன்ஸ் இருக்கும், கார்டனிங் பட்டன்ஸ். அது பட்டன்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் சாயில் கொட்டியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இருக்கும். இதுக்கு ட்ரைன் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட ட்ரைன் சிஸ்டம் இது கீழே போயிடும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கார்டனுக்கு தனியாக இந்த தண்ணி ரீயூஸ் ஆகிடுவாங்க. அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டைல்ஸ் ப்ளஸ் டெரக்கோட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2x4 சைஸில் வந்து டெரக்கோட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட ஒரு டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக
வாலில் யூஸ் பண்ண டைல்ஸ் இங்கே டிசைன் டைல்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாஸ் ப்ளஸ் பால்கனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிக் ஒரு 2 சைடு வந்து ஒரு டைல்ஸாகவும் ஒரு 1 சைடு வந்து ஒரு பிரிக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் பர்பஸ் வந்து இப்போ எல்லாருமே லிஃப்ட் சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி லிஃப்ட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் எல்லாம் ஏசிடி பர்சன்லாம் வந்து படி ஏறி வர முடியாது. ஸோ அவங்களுக்காக ஒரு லிஃப்ட். ஸோ எங்கள் ஓனர் வந்து லிஃப்ட் வேணுன்றதால ஒரு பிரைவேட் லிஃப்ட்டை என்கரேஜ் பண்ணி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மேக்ஸிமம் 2 பேசஞ்சர் போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓனர்ஸோட ரிலேட்டிவ் யாரெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். ப்ளஸ் கிச்சனோட செட்டப்போட பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணியிருக்கோம். ஒரு லிவிங் ஹால் பெரிய சைஸில் பண்ணியிருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 12x18 சைஸில் பெரிய லிவிங் ஹால் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்மால் சைஸஸ் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிச்சன்லையுமே ப்ராப்பராக வென்டிலேஷன் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லிவிங் ஹாலில் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ கெஸ்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டாய்லெட்டு கீழே உள்ள சேம் சைஸில் வச்சுருக்கோம். 4.5x6.5. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் சைஸ் தான் 18x13 சைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணால் ஆக்சுவலாக அந்த ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கேர் பண்ணலான்னு ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த ட்ரீம் ஃபில் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெட்ஸ் போடுற அளவுக்கு நாங்கள் ஒரு ப்ரொவிஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணணும். ஸோ பண்ணப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு 10 பெட்ஸ் போகிற அளவுக்கு இந்த ரூம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கான மெயின் என்ன டாய்லெட் வைஸ் நிறையா இருக்கணும். கவுண்டிங் வந்து மொத்தம் 4 டாய்லெட் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அதுதான் மெயின் பர்பஸாக கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வீட்டோட மெயின் இடத்த பார்க்கலாம், டெரஸை பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஈவினிங் ஆகும் சரி மார்னிங் ஆனாலும் சரி ஸோ வாக் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஸோ நம்ம மேலே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் வைஸ் காற்று வாங்குறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெரஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷன் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வேணும்னு சொல்கிறதுனால ஒரு ஆர்ச் டைப் செட்டப் கொடுத்துட்டு ஸோ அது உள்ள நேச்சுரல் ஸ்டோனை வச்சுட்டு வாஷ் ஸ்பெஷன் செட்டப். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இந்த ஓனருக்கு வந்து ஆக்சுவலாக கார்டனிங் ரொம்ப பிடிக்கும்னால ஸோ டெரஸ்லையுமே வந்து நாங்கள் கார்டனிங் ப்ரொவிஷன் சிவிலே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பிளான்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது சென்ட்ரல்லையும் பிளான்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்னடா இவன் சிவில்லே இவ்வளோ பண்ணியிருக்கானே, பட் இது உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா லீக்கிங் ஆகுமோன்னு ஸோ ஒரு எல்லாருமே நினைப்பாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ 2 சைடுமே வந்து பிளாஸ்டரிங் ப்ராப்பராக வாட்டர் லீக்கிங் போட்டு பிளாஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ 2 சைடுமே ஒரு குளவு வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா தண்ணி ஃப்ளோ வந்து கரெக்டாக போகிறதுக்காக வச்சுருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து 2 கோடு வாட்டர் ப்ரூஃபிங் டேம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். பட் இதில் லைட் செட்டப்புக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரஸை பார்த்தீங்க. செகண்ட் டெரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்டோட ஹெட்ரூம் இருக்குது. ப்ளஸ் வந்து டேங்க் வச்சிருக்கோம். டேங்க்கான 2 ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். ஸோ எல்லா ஃப்ளோருக்கும் டைல்ஸை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். ஆன்டிஸ்கிட் போடுறது பட்டியாக இருக்கட்டும், கிளாஸி போடுறது பற்றி இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கேன். பட் ஆனால் டெரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்து வெதர் கோசிங் பண்ணியிருக்கோம். செங்கல் ஜல்லி கடுக்கா சுண்ணாம்புலாம் போட்டு ப்ராப்பராக கியூரிங் பண்ணி அதுக்கப்புறமா லே பண்ணது இந்த கூலிங் டைல் லே பண்ணியிருக்கோம். இது கஜாரியா பிராண்டில் வந்து ஓனர் வைஸ் சூஸ் பண்ண பிராண்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை யூஸ் பண்ணி ஸோ இந்த லேயிங் பண்ணியிருக்கோம். வணக்கம் ராஜேஷ். என் பேர் கணேஷ். நம்ம கணபதி பில்டர்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம சென்னையில வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து பில்ட் பண்றதுக்கு. ஸோ சென்னையில வந்து நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பர்டிகுலரா ஏன் நீங்க அவங்கள சூஸ் பண்ண காரணம்? இது வந்து லக்ஷ்மி கிரீன் சிட்டி அப்படின்னு இந்த இடத்த வந்து பார்க்கும்போது அப்போ லேஅவுட் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஆக்சுவலா நான் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்லேயே இருந்ததுனால இண்டிவிஜுவலா வீடு வாங்கி கட்டணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுவும் ட்ரீம்னா கொஞ்சம் நெஞ்ச ட்ரீம் இல்லை, அது வேற லெவலு. அந்த வீடு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே இடம் வாங்கிட்டோம், அப்படியே பார்க்குறோம், யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்குறோம் எப்படி வீடுலாம் எப்படி கட்டுறாங்க. 2வது பில்டர்ஸ் என்ன மாதிரியான ஆர்கிடெக்ட் நிறைய பேரை பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கன்ஃபியூஸே ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா சரி இந்த லேண்டு பார்க்கறதுக்கு அடிக்கடி ஒரு வாக்கிங் வருவேன், அப்படியே பார்ப்பேன். அப்போ நம்ம கணபதி இதுல வந்து பில்டர்ஸ்ல வந்து ஐயப்பன் அப்பதான் ஃபர்ஸ்ட் ரைட் பார்க்குறேன். பக்கத்துல சைட்ல கட்டிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் கட்டுற அந்த ஒவ்வொரு 2-3 பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஸ்பீடா பண்றாரு. அந்த ஒர்க் வந்து அப்படியே ஸ்பீடா நடக்குது, டக்கு டக்குன்னு பாக்குறாங்க. ஒரு 2-3 கிரகவாசம் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சரி இவர்கிட்ட கொடுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவையும் அவர்கிட்டயே உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே சார் பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம் அப்படின்னாரு. எங்களுக்கு என்ன தேவைன்றதை பண்றோம், எல்லாமே டிசைனிங் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா ஓகே 95% நான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. 5% இன்னும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவோம். சரி, மற்றபடி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நல்லா வந்திருக்கு. நாங்க என்ன நினைச்சோமோ அது அப்படியே வந்துருக்கு. அவுட்புட் கொடுத்துட்டாங்க. 12 மந்த்ல இந்த
இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நீங்களுமே அதை தான் சொன்னீங்க, ஃபாஸ்டா பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிரைஸ் வைஸ் சொல்லுங்க. இப்போ பிரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 2200 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்றான்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் தேடி பார்த்தா அந்த பிரைஸ்க்கு யாரும் இங்க பண்ணல, ஸோ நீங்க ஃபேக்கா போடுறீங்க வீடியோ அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன பிரைஸ் சொன்னாங்க, எந்த பிரைஸ்ல முடிச்சாங்க? பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்க அப்போ பேசினோம். ஸோ பேசிட்டு அதுதான் அந்த கால்குலேஷன் தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு அந்த 2200 என்ன குவாலிட்டி கொடுக்கணும், என்ன பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே அவர் பார்த்தாரு. பட் அதே மீறி எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச டிசைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்றது நாங்க பே பண்ணி அது என்ன பண்றது அவரு நானும் உட்காந்து பேசி பண்ணிட்டோம். ஓகே. பட் ஆனா அவர் சொன்ன அந்த பிரைஸ் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஓகே. அதுல இப்போ ஸ்டார்டிங் ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து ஒரு பில்டர் வந்து கம்மியான கோட் பண்ணி ப்ராஜெக்டை வாங்கிடுறாங்க. பட் அந்த இன் பிட்வீன்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகமாயிடுச்சு, அங்க பிரைஸ் அதிகமா கொடுத்தாதான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். நார்மலா பாத்தீங்கன்னா பில்டரும் ஓனர்ஸுமே வந்து ஸ்டார்டிங்ல நல்லா தான் போகும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது எப்படி ஆயிடும்னா ஒரு ஃபைட் மாதிரியே போகும். அவரு சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி எதுனா உடனே பேசி போனாங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கு பேசி அது மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதுல நம்மளுக்கு அவருக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. அது எண்டு வரைக்கும் வரணும். ஸோ அப்ப பண்ணும்போது தான் டோட்டலா ஓவரால் பார்க்கும்போது அந்த ஒரு டீம் ஒர்க் கரெக்டா இருக்கும். ஒரு டீம் ஒர்க் அதனால தான் இன்னைக்கு நம்ம நான் ஒரு அடிக்கடி அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். இது வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான். ப்ரொடியூசரு, ஹீரோஸ் எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல படம் கொடுக்குற மாதிரி. நான் ஓனரு, நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், நான் எனக்கு என்ன மாதிரி வேணும்ன்றதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அது பில்டரும் பண்ணாரு, ஆர்கிடெக்டும் பண்ணாங்க. அது டோட்டலாவே ஓவரால் ஓகே தான். பிரைஸ் வைஸ் அவர் சொன்ன பிரைஸுக்கு எல்லாமே பண்ணாரு. பட் அடிஷனலா நாங்க கொஞ்சம் அதுக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு எல்லாம் என்ன இருக்கோ அது பண்ணாரு. ஸோ அப்போ வந்து கணபதி பில்டர்ஸ் கிட்ட அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிவாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? கண்டிப்பா கொடுக்கலாம். ஆமா, என்னன்னா இப்போ நம்ம சொல்றதுலதான் இருக்கு. நம்ம இப்போ ஓனரா இருக்கோம், நம்மளுக்கு என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், எப்படி வேணும், அந்த எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணாதான் அப்புறம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. எப்பவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே எண்ட் ஆஃப் த டேல அது ஒரு நல்ல ஃபினிஷிங்ஸ் கிடைக்கும். அதுதான் நாங்க பண்ணோம். சூப்பர். ஸோ அதனால நான் என்னோட சஜஷன் என்னன்னா, அவரு நம்ம வீடை கூட ஒரு அடி யார் வந்தாலும் பாருங்க, பார்த்துட்டு அவருக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். வேல்யூபிள் டைம் வந்து எங்களுக்கு ஒதுக்கி ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, கணபதி பில்டர்ஸ்க்கும் சரி, உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சரிங்க பிரதர். ஸோ பில்டிங் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃப்ளோர்ல என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன இன்னோவேட்டிவா பண்ணியிருக்கீங்க, ஸோ இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு, ஸோ இன்னைக்கு இருக்க அவைலபிலிட்டி மெட்டீரியல் வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒன் பை ஒன்னா காட்டுங்க. ஸோ இப்போ லாஸ்டா வந்து நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்திருக்கோம். ஸோ கன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ மொத்தம் இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார்? இது இந்த லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 35க்கு 50 சைஸ்ல பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 3900 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போட சொல்ல ஸ்டார்டிங் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க? எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து கவர் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு இந்த பில்டிங் ஓவராலா ஜீரோல இருந்து இப்போ 100% கவரேஜ் பண்றதுக்கு? ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் வந்து இப்போ எண்டிங் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 year தான் எடுத்திருக்கோம். 12 months எடுத்திருக்கோம். ஏன்னா 12 months கேட்டீங்கன்னா இன்டீரியர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதுக்கு ஒரு மினிமம் 2 to 3 months கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த டைமுக்காக 1 year எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த பில்டிங்ல நீங்க வந்து என்ன நல்லா கவர் பண்ணிருக்கீங்க? A to Z எங்களோட இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட டீம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு டீம் வச்சிருக்கோம். ஸோ அதை அவங்க கவர் பண்ணி எல்லாத்துக்கும் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட நாங்க ஒர்க் கொடுத்தா ஸோ எல்லாமே நீங்களே 100% கண்டிப்பா நானே A to Z முடிச்சுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் கீ மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவேன். அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பா ட்ரெஸ்ஃபுல்லா பண்ணி தருவேன். சூப்பர் பிரதர். இப்போ இந்த லிஃப்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர், அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ், நிறைய கார்டனிங் ஒர்க்ஸ், அது எல்லாமே நிறைய டிஃப்ரெண்டா இந்த பில்டிங் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது எல்லாமே உங்களோட ஸ்கோப்ல வருதா, நீங்க தான் பண்ணீங்களா? இல்ல அது கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது உங்களுக்கே தெரியும், இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஸோ எல்லாத்தோட பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் விலைவாசி எல்லாமே ஏறி இருக்கிறதுனால எல்லாத்தையும் எங்களால் கவர் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு சிவில் ஒர்க்கை எங்களோட காம்ப்ளிமெண்ட்டே பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இந்த சார் கேட்குற மாதிரி கார்டன் ஒர்க்கிங் சரி, லிஃப்ட்டும் சரி, இந்த எலிவேஷனோட லைட்டிங்ஸு, ஸோ சிலதெல்லாம் வந்து ஓனர் வந்து டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிலது வந்து ஒரிஜினல் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இது வந்து சாரோட அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே கவர் ஆயிடுச்சு, சில இது எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் வந்து
அக்செப்டபிள் பண்ணி ஓனர் சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாரும் பண்ற காஸ்ட்டுக்கு நாங்க பண்ண மாட்டோம். ஏன் கேட்டீங்கன்னா மக்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். அப்பதான் அவங்களும் அதை திரும்பி அவங்க கடன் வாங்கினதே அடைக்க முடியும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துல வச்சுட்டு வெறும் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் 2200 பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மெட்டீரியல் கான்ட்ராக்டோட. ஸோ மெட்டீரியல் கான்ட்ராக்ட் இன்க்ளூட், ஸோ ஆல் மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணி பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 வந்து பண்ணிட்டு இருக்காரு பிரதர். ஸோ இதுல இப்போ 2200 இன்னைக்கு சென்னையில வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சந்தேகம் என்னன்னா என்னென்ன பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கோசம் கேட்குறேன். அதுதான் முக்கியம். இந்த ஸ்ரீ கணபதி பில்டரோட முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்றதுதான். யூஸ் பண்றது ஐ ஸ்டீலா இருக்கட்டும், அல்ட்ராடெக் சிமெண்டா இருக்கட்டும், ஃபினோலெக்ஸ் பைப்பு, ஸோ ஆர்பிட் ஒயர்ஸ், ஸோ இது எல்லாமே தான் இப்போ வரைக்கும் டில் டேட் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் ஓனர் இருக்காங்களோ இல்லையோ நாங்கள் அந்த பொருளை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால தான் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால அந்த இதை மட்டும் நாங்கள் எப்பயுமே மாற்ற மாட்டோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக பண்ணாலும் ஸோ மெட்டீரியல் வைஸ்ல நாங்கள் எதுவுமே மாற்ற மாட்டோம். அதுக்கு நான் ஷூரண்டி. சரி, இப்போ நீங்க பண்ற இந்த ஹவுஸ்க்குலாம் வாரண்டி கேரண்டின்றது ஏதாவது கொடுக்குறீங்களா? வாரண்டி கேரண்டி மீன்ஸ் எப்படி இல்லை, ஆக்சுவலாக வந்து 1 year 2 years வரைக்கும் நாங்கள் இங்கே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸோ எல்லாம் A to Z என்ன நான் கவர் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன மைனர் இஷ்யூ, இந்த ஸ்மால் ஏர் கிராக்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த மைனர் ஏர் கிராக்லாம் வந்தால் தான் பில்டிங் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுதான் அர்த்தம். 6 month வெதருக்கும் 6 month மழைக்கும் வந்து ஃபிளெக்சிபிள் ஆனதான் அந்த ஏர் கிராக் ஃபார்ம் ஆகும். மைனர் ஏர் கிராக்கர்னா அது நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். மேஜர் ஏர் கிராக் ஆனால் மட்டும் தான் என் சைடில் தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் அப்படி பண்ணாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் பில்டிங் முடிச்சு கொடுத்துட்டீங்க, ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் வருது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ நிறைய இடத்துல என்ன கம்ப்ளைண்ட்னா வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சப்போர்ட் வந்து எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி கேட்குறேன். இல்லை, கண்டிப்பா அவங்க கால் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு இன்ஃபார்ம் டைம் கொடுப்போம். ஸோ மேபி நாளைக்கு இல்லை நாளானைக்கு ஒரு டைம் கொடுப்போம். கரெக்டாக அந்த டைமில் போய் நாங்கள் கண்டிப்பாக நான் இப்போ என்னோட ஒர்க்கர்ஸ் வராங்களோ இல்லையோ நான் ஃபஸ்ட்டு போய் அவங்க ஃபால்ட்டை கேட்டுட்டு என்ன ப்ராப்ளம்ன்றது அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம ஓனர் இப்போ பேசும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் அடுத்து அவங்களுக்கும் நம்ம கிட்ட ஒரு நிறைகள் குறைகள் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஃபோன் எடுக்கல, நம்ம ஒரு அன்ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன இவரும் எல்லா பில்டர் மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இவரும் அவர் வேலையை பார்க்குறாரு. பட் அந்த இதுவே இங்கே கிடையாது. ஸ்ரீ கணபதி பில்டரை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எப்போ வேணால் கால் பண்ணி என்ன குறைகள் இருந்தாலும் சொல்லலாம், அதை நான் சரி பண்ணி கொடுப்பேன். ஸ்டார்டிங் டேட்ல நீங்கள் வரவங்க ஒரு 1 year பிஃபோர் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். 2200 பேசணும்னா இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த கிளைண்ட் கூட கேட்டு பாருங்க. ஸோ அந்த 2200 மீறி நான் ₹1 கூட வாங்கியிருக்க மாட்டேன். அதுதான் இந்த பில்டருக்கான ஐடென்டிட்டியே அதுதான். நம்ம அதை வந்து எப்பவுமே மாற்றக்கூடாது. எதுக்காகவும் நம்ம சூழ்நிலைக்காக வந்து யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பேசணுமோ கரெக்டாக அந்த வேல்யூ பண்ணணும். பட் ஓவர் தென் வேல்யூ போச்சுன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஃபர்தராக அந்த ஒர்க்கை நம்ம சொல்லி செய்ய வைப்போம். இல்லை அவங்களுக்கு வேண்டாம், நீங்கள் உங்கள் ஸ்கோப்பில் என்ன வருதோ அதே பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஸ்கோப்பில் என்ன வருமோ பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பேன். பட் இருந்தாலும் என்னோட ஐடியாஸ் கொடுப்பேன். இல்லை மேம் இது கொஞ்சம் வுட்டில் போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேல்யூ போட்டு வுட்டில் பண்ணி இந்த ஃபினிஷிங்கை கொண்டு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு அவுட்புட்டாகவும் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவனோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண மாட்டோம். பட் சார் சொன்ன மாதிரி எந்த விஷயத்துலையும் சரி எந்த டைம்லையும் சரி ₹1 கூட நாங்கள் ஏற்றி கேட்கவே மாட்டோம். என்ன ரேட்டு பேசணுமோ அந்த ரேட்டுக்கு தான் பண்ணுவோம். இதுக்கு கண்டிப்பா 100% நான் கேரண்டி. இப்போ நீங்க எத்தனை இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? எத்தனை ப்ராஜெக்ட் இதுவரை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க? ஸோ ஓப்பனா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் 4 years-ஆ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு more than 20 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கூட நான் 20 கஸ்டமருக்கு நான் கால் பண்ணேன்னா கண்டிப்பாக செகண்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் என்று சொல்ற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பாண்டிங் ரொம்ப முக்கியம். கஸ்டமருக்கும் எனக்கு உள்ள பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் என்னோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகவும் முடியும். இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் மார்க்கெட்டிங்ல என்னோட நல்ல பேர் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்ண ப்ராஜெக்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அது பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அடுத்த மூமெண்ட் கால் பண்ணா கூட நீங்க கரண்ட் லொகேஷன் ஷேர் பண்றேன், தாராளமா வந்து பாருங்க. நான் இல்லாதப்ப கூட ஓனர் கிட்ட பேசுங்க, என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன், என்னோட பிளஸ் மைனஸ் என்னன்னு கிளியரா கேட்டுக்குங்க. எனி டைம் யார் வேணா வந்து பார்க்கலாம். எல்லா சைட்டுமே, இந்த சைட்டு மட்டும் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்ச சைட்டு கேட்டாலும் நான் கூட்டு போய் காமிக்க ரெடி. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட நீங்க நேர்ல வந்து ஷேர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு. ஸோ எல்லாமே அவரு கூட்டிட்டு போய் காட்டுவாரு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஸோ நீங்க வந்து சார் கிட்ட ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க கொடுக்கலாம். ஸோ அதுவும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம காட்டியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியா, சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000
200 ருபீஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணி இவ்வளோ கிராண்டாக ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ G+2ங்க சரிங்களா. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடியில் இருக்க பருத்திப்பட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணணும், ஒரு பில்டரை வந்து தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை தேடிட்டு இருந்தாலும் சரி, ஸ்ரீ கணபதி பில்டர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சென்னையில் அஃபோர்டபுளான ரேட்டுக்கு நல்ல தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20+ ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு சிவில் ஒர்க்கு பிளஸ் இன்டீரியர் ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைய A to Z வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையில பெஸ்டான பிரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணுங்க, 1-to-1 வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஸோ ஸ்ரீ கணபதி பில்டர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அஃபோர்டபுளாக ரேட்டில் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கோசம் ஒரு டெடிகேட்டட் பிளேலிஸ்ட்டும் வச்சிருக்கேன், ஸ்ரீ கணபதி பில்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரெகுலராக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இவங்க பண்ண ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய். ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷாப் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இதேமாரி யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், ஃபேஸ்புக் வீடியோஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ உங்கள் பிஸ்னஸை வந்து நம்ம டிஜிட்டலாக வந்து கொண்டு வரோம். கூகுள் ஆட்ஸு, கூகுள் மை பிஸ்னஸ், A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ நம்ம சைடில் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் சூப்பராக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி தரலாம்.